ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் தூய பேதுரு மக்கள் முன்னிலையில் எழுந்து நின்று ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பை குறித்து, அவருடைய உயிர்ப்பை குறித்த செய்தியை மக்களுக்கு அறிவிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, கதவுகளை அடைத்து கொண்டு கிடந்த சீடர்கள் வெளியே வந்து ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்கான காரணம் உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் அனுபவித்ததுதான் என்பதனை நாம் இந்த நாளிலே அறிய அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பேதுரு மக்கள் மத்தியிலே எழுந்து பேசுகிற போது என்ன சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிற போது அங்கே அவர் குறிப்பிடுவது இதுதான்: நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து இயேசுவை கொன்று விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இயேசுவுக்கு இந்த பாடுகள், துன்பங்கள், இந்த மரணம், இந்த உயிர்ப்பு, இவை எல்லாமே கடவுளின் திட்டத்தின்படி தான் நடக்கிறதே அன்றி உங்களுடைய வல்லமையினால் அவரை கொன்று விட்டதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் என்று தூய பேதுரு சொல்லுகிறார். மக்கள் நினைத்து கொண்டார்கள், தங்களுடைய திறமையினால், ஆற்றலினால், தங்களுடைய அதிகாரத்தினால் இதை செய்துவிட்டதாக நினைத்து கொண்டார்கள். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், உங்களுடைய ஆற்றலினால் அல்ல, இது இறைவனுடைய திட்டம். இயேசுவனுடைய வாழ்க்கையில் இது நடைபெற வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். அந்த திட்டத்தின்படியே எல்லாமே நடந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படி சொல்லுகிற போது தூய பேதுரு இயேசுவை குறித்து தாவீது அரசர் சொன்ன வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். என்ன வசனம்? திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே தாவீது இயேசுவை குறித்து சொன்னதாக தூய பேதுரு நமக்கு முன்வைக்கக்கூடிய வசனம் இதுதான்: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக என்ன வைக்க விரும்புகிறோம் என்பதனை நாமே அறிந்து கொள்ள முடியும். நாம் விரும்புகிற ஒரு பொருளை, நாம் விரும்புகிற ஒரு படத்தை, நாம் விரும்புகிற ஒரு நபரை எப்போதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்துதான் பயணிக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருடைய கண்களுக்கும் முன்பாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோம்னு சொன்னால், எங்கே போகிறோமோ இல்லையோ, எதை பார்க்குறோமோ இல்லையோ, செல்ஃபோன் நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கணும். அது சட்டப்பையில் இருக்குதோ இல்லையோ, எப்பவும் என்னமோ நம்ம பெரிய வேலையில் இருக்கிற மாதிரி ஓயாமல் எடுத்து அதை பார்த்து கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, எதை விரும்புகிறோமோ அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். பல நேரங்களிலே பல பொருட்களை விரும்பலாம். சிலருக்கு சில படங்கள் பிடித்திருக்கலாம், சிலருக்கு சில நபர்கள் பிடித்திருக்கலாம். அதை பார்த்து கொண்டே பயணிப்பது, வெளியே போவது, வருவது, இவையெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இங்கே பேதுரு தாவீது அரசர் சொன்ன வசனத்தை நமக்கு சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்: ஆண்டவரை எப்போதுமே கண்முன் வைத்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நாம் யாரை முன்வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் தோல்வியும் அமைந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், படைப்பில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை நிலையை பார்க்கிற போது ஏவாள் எதை கண்முன் வைத்தாள், யாரை கண்முன் வைத்தாள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், எந்த மரத்தை கனியை உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த மரத்தின் கனியை கண்முன் வைத்தாள். அந்த மரத்தை பார்ப்பதற்கு, கண்கொண்டு பார்ப்பதற்கு அது அழகாக இருந்தது என்று விவிலியமே சொல்கிறது. பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, உண்பதற்கு சுவையாக இருந்தது, அதை அவள் உண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எதை வைக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மையை செய்கிறோமா, தீமையை செய்கிறோமா. ஆண்டவரை கண்முன் வைத்து பயணிக்கிற பிள்ளைகளுக்கு எப்போதுமே எந்த வகையிலும் வெற்றிதான் உண்டு. இனி நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். பெண்கள் இயேசுவை கல்லறையில் காணாது அப்படியே புறப்பட்டு ஓடுகிறார்கள்.
இதை குறித்து சொல்வதற்காக ஓடுகிறார்கள். அப்படி போகிறவர்களுக்கு திடீரென்று ஆண்டவர் தோன்றுகிறார். தாங்கள் யாரை தேடி வந்தார்களோ, யாரை கண்முன் வைத்துக் கொண்டே பயணித்தார்களோ, யாரை கண்முன் வைத்துக்கொண்டு கல்லறை நோக்கி ஓடினார்களோ, அவரே அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக வந்து நின்றார். நீங்கள் இயேசுவை கண்முன் வைத்துக் கொண்டே பயணிப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுதான் தென்படுவார். நாம் வேறு யாரையாவது நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து தேடுவோம், பயணிப்போம் என்று சொன்னால் அதுதான் நடக்கும். நன்மையை நினைத்து கொண்டே போகிறவருக்கு நன்மை உண்டாகிறது. தீமையை நினைக்க வேண்டும், தீமையை செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய மனிதருக்கு தீமைதான் விளைகிறது. அப்படி என்றால் நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டியது ஆண்டவர் இயேசு வைத்தார். இதை திருப்பாடல் அதைத்தான் சொல்கிறது. உம்மை என் கண்முன் வைத்துக்கொண்டே பயணிக்கிறேன் என்று திருப்பாடல்களின் ஆசிரியர் நமக்கு சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய கண்களை திறந்தவுடனே அல்லது நம்முடைய கண்களை மூடிய உடனே நம்முடைய அகக்கண்களுக்கு தெரிவது என்ன, நம்முடைய புறக்கண்களுக்கு தெரிவது என்ன, யாரை கண்முன் வைத்து பயணிக்கிறோம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் உம்மையே என் கண் முன்பாக வைத்து பயணிக்கிறேன் என்று சொன்னால் அவர் வலப்பக்கம் இருப்பார், இடப்பக்கம் இருப்பார். எல்லா இடமும் ஆண்டவர் நின்று நம்மை தாங்கிக் கொள்வார் என்பதுதான் விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். சீடர்கள் அதை உணர்ந்தார்கள். உயிர்த்த ஆண்டவரை அறிவிக்கிற போது அந்த வல்லமையை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே தான் துணிவோடு ஆண்டவரை குறித்து அறிவிக்க முடிந்தது. அன்பு பிள்ளைகளை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரை கண்முன்பாக வைப்போம். அவரே நமக்கு எல்லாமுமாய் இருப்பாராக. ஆமென்.